உலகின் முதல் வெற்றிகரமான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை எப்போ பண்ணப்பட்டது அப்படின்றதையும் அதை பண்ணது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 1963ஆம் ஆண்டு ஒரு 3 வயசு குழந்தைக்கு பிலியரி அட்ரீசியா அப்படின்ற ஒரு ரேரான லிவர் கண்டிஷன் ஏற்பட்டு அந்த குழந்தையினுடைய லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகியிருந்தது. இதனால் அந்த குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் கைவிட்டிருந்தாங்க. ஆனால் தாமஸ் எல் ஸ்டார்ஜல் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஃபிசிஷியன் மருத்துவர் மட்டும் அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ்கிட்ட அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, அது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு தெரிவித்தாங்க. அதாவது வேறு ஒருத்தவங்களுடைய கல்லீரலை எடுத்து இந்த குழந்தைக்கு பொருத்தினா இந்த குழந்தை காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாமஸ் டார்ஜல் அப்படின்ற மருத்துவர் அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ்கிட்ட தெரிவித்தாங்க. அது நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மற்ற நபர்களினுடைய கல்லீரல் அது பொருத்தப்பட்டதே கிடையாது. அது நாள் வரைக்கும் விலங்குகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வேற ஒரு விலங்கினுடைய உறுப்பு இன்னொரு ஒரு விலங்குக்கு பொருத்தப்பட்டது. இப்படி தான் பண்ணப்பட்டது. அதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சு வந்தது. அந்த காலகட்டத்தில் இப்போ வேற வழி இல்லை, அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அனுமதியோடவும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அந்த கவர்மெண்டோடைய அனுமதியோடவும் தாமஸ் டார்ஜல் அந்த குழந்தைக்கு 1963ஆம் ஆண்டு மார்ச் 1 அன்னைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஸோ உலகின் முதல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை 1963 மார்ச் 1 அன்னைக்கு பண்ணப்பட்டது. அதை பண்ணது தாமஸ் டார்ஜல். ஆனால் அந்த குழந்தை அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன் போன்ற காரணங்கள்னால இறந்தும் போயிடுது. ஸோ என்னதான் உலகின் முதல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டாலும் அது வெற்றிகரமாக இல்லை, அது தோல்வியில் தான் முடிஞ்சிருந்தது. இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு தாமஸ் டார்ஜல் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கண்டறியப்பட்டது தான் ஆர்கன் ரிஜெக்ஷன் அப்படின்றது. அதாவது இப்போ பொதுவாகவே ஒரு நபரினுடைய உடலில் பாக்டீரியாவோ வைரஸோ தொற்று ஏற்படும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அது ஆக்டிவேட் ஆகி அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் ஃபாரின் ஆப்ஜெக்டாக ஃபைன் பண்ணி அதை அழிச்சிரும். ஸோ அதுதான் பண்ணுறது. இது மாதிரி மற்ற நபர்களினுடைய உடல் உறுப்பை எடுத்து வேறு ஒரு நபருக்கு பொருத்தும் போது அந்த உடல் உறுப்பு இந்த பாக்டீரியா வைரஸ் மாதிரி ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அந்த உடல் நினச்சி இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அந்த ஆர்கனை ரிஜெக்ட் பண்ணும், அந்த ஆர்கனை அழிச்சிரும். இதுதான் ஆர்கன் ரிஜெக்ஷன் அப்படின்றது. இந்த காரணத்தினால தான் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்றது அறியப்படுது. இது மட்டும் தெரிய வந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காரணங்கள் இருந்தது. அதாவது அசதையப்ரின் அப்படின்னு சொல்லி ஒரு இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக் ஆனது அந்த காலகட்டத்தில் பயன்பாட்டுக்கு வந்திருந்தது. அசதையப்ரின் இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக் அப்படின்னா இப்போ வேற ஒருத்தவங்களுடைய உறுப்பை எடுத்து இன்னொரு நபருக்கு பொருத்தும் போது அந்த இம்யூன் சிஸ்டம் தான் அந்த ஆர்கனை ரிஜெக்ட் பண்ணுது அட்டாக் பண்ணி அப்படின்றனால அந்த இம்யூன் சிஸ்டமை சப்ரஸ் பண்ணுறது, அந்த இம்யூன் சிஸ்டமை ரியாக்ட் ஆகாமல் தடுத்து அந்த ஆர்கனை காப்பாற்றக்கூடிய ஒரு ட்ரக் தான் இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக் அப்படின்றது. அப்படியே அந்த காலகட்டத்தில் அசதையோப்ரின் அப்படின்றது கண்டறியப்பட்டு அதுதான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றதும் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றது தாமஸ் டார்ஜல்னால கண்டறியப்பட்டது. இதனால் ரொம்ப எஃபெக்டிவான இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் தாமஸ் டார்ஜல் ஈடுபட்டு சைக்ளோஸ்போரின் போன்ற இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸை இவர் டெவலப் பண்ணாங்க. அதை பண்ணதுக்கப்புறமா 1967ஆம் ஆண்டு 2வது முறை தாமஸ் டார்ஜல் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஒரு மனிதனுக்கு இதை இவர் பண்ணுறாங்க. இதை யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலராடோவில் இருக்கிற டென்வர் அங்கிருந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலராடோ ஹெல்த் சயின்சஸ் சென்டர் அங்கே தான் அந்த குழந்தைக்கு 1963 பண்ணப்பட்டது அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அதே 1967 அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கலராடோ ஹெல்த் சயின்சஸ் சென்டர் அங்கே அந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை தாமஸ் டார்ஜல் பண்ணாங்க. இந்த முறை இந்த இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் எல்லாம் இவர் ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தி அந்த நபரை காப்பாற்றிடுறாங்க. ஸோ 1963 மார்ச் 1 பண்ணப்பட்ட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபெயிலியரில் முடிஞ்சிருந்தாலும் அதுதான் என்ன காரணம், எப்படி அதில் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டோடைய டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது, அடித்தளமிட்டது. ஸோ அதன் காரணமாக தான் 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 1967ஆம் ஆண்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை தாமஸ் டார்ஜல் அப்படின்ற தலை சிறந்த மருத்துவர் செஞ்சாங்க அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலராடோ ஹெல்த் சயின்சஸ் சென்டரில். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் தாமஸ் டார்ஜல் இது மாதிரி
மாதிரி இந்த சைக்ளோஸ்போரின் போன்ற, அதுக்கப்புறமா இந்த டாக்ரலிமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து டெவலப் பண்ணி ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடையது அதனுடைய அப்ரூவலை இவர் வந்து பெற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த சைக்ளோஸ்போரினாக இருக்கட்டும், அதே மாதிரி டாக்ரலிமஸாக இருக்கட்டும், இந்த இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்குமே வந்து பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ அதை வந்து கொண்டு வந்தவர் வந்து தாமஸ் டார்சல் தான். அது மட்டும் இல்லாமல் உலகின் முதல் வெற்றிகரமான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை பண்ணதும் தாமஸ் டார்சல் தான். இவரால் இன்னும் பல விஷயங்கள் பண்ணப்பட்டது. குறிப்பாக 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி 14 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிட்ஸ்பர்க் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் மெடிக்கல் சென்டர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆஃப் பிட்ஸ்பர்க் அங்கே வந்து ஸ்டோர்மி டான் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி 6 வயசான ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து 2 தடவை ஹார்ட் அட்டாக்லாம் வந்து போயிருந்தது. ஸோ அந்த குழந்தை வந்து இறக்கக்கூடிய நிலையில் இருந்தது. அந்த குழந்தைக்கு அந்த 1984 பிப்ரவரி 14 அன்னைக்கு தாமஸ் டார்சல் உட்பட 3 மருத்துவர்களை வந்து டைரக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து இருதயம் மற்றும் கல்லீரல் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் வந்து மாற்றம் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை 6 ஆண்டுகள் வந்து வாழ்ந்தது. ஸோ இது மாதிரி தாமஸ் டார்சலுடைய கண்டுபிடிப்பு, இவருடைய சாதனை எல்லாம் மிகப்பெரியது. இதனாலேயே தாமஸ் டார்சல் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது நவீன உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் தந்தை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து அழைக்கப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட தாமஸ் டார்சல் பற்றி நான் ஏற்கனவே இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருக்கிறேன். தாமஸ் டார்சல் வந்து சாதாரணமான நபர் கிடையாது. இவர் எங்கே பிறந்தார், எப்போ பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி இந்த கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சார் அப்படின்றத கேட்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த தாமஸ் டார்சலுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக தாமஸ் டார்சலுடைய அந்த லைஃப் ஹிஸ்ட்ரி வீடியோக்கே போய் இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.